வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு எப்போது முதல் பணம் வரவு வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தீவிரமாக நிலவி வருகிறது. இதுகுறித்த முக்கிய தகவலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியுள்ளார். அதாவது 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஆளும் திமுக அரசு தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் தமிழக பெண் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வாக்குறுதி என்பது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் உரிமை தொகை திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 1,16,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் தலா ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கூடுதலான மகளிர் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது. அந்த அடிப்படையில் புதியவர்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. புதிய விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு பணம் எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தீவிரமாக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான முக்கிய அப்டேட் ஒன்றை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் நிகழ்வில் பேசிய அவர் கூறியதாவது என்னவென்றால், மகளிர் பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும், யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் அவர்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆட்சியில் பொறுப்பேற்கும் போது எவ்வளவு கடன் சுமை, எவ்வளவு நிதி நெருக்கடி என்று உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தனர். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் 2 வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். அதாவது கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 26 மாதங்களாக 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தில் முதலமைச்சர் கொடுக்கிறார். வருகிற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கும் யார் யாருக்கெல்லாம் விடுபட்டுள்ளதோ அவர்களுக்கும் முதலமைச்சர் கொடுப்பதற்கு உத்தரவிட்டு இருக்கிறார். அவர்களுக்கும் உரிமை தொகை வர இருக்கிறது. அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன் என்று தெரிவித்துள்ளார். அதாவது இதன் மூலம் இந்த நவம்பர் மாதத்தில் புதிய பயனாளர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வரும் டிசம்பர் மாதம் தொடங்கி அவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் என்பது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சின் மூலம் தெரிய வருகிறது. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த பெண்களுடைய மனுக்களை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து வரும் வேளையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் யாருக்கு பணம் வராது என்ற தகவலை வெளியிட்டு உள்ளார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக பெண்கள் பலரும் மனு அளித்து வருகின்றனர். வரும் நவம்பர் 14ஆம் தேதி வரை இந்த திட்டத்திற்கு தாராளமாக மனு கொடுக்க முடியும். இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று உரிமை தொகைக்கு விண்ணப்ப படிவத்தை உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்போது கேட்கப்படும் தகவல்களை மிகவும் கவனமாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் செய்யும் 2 தவறு உங்களின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் பணம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கடந்த முறை இந்த தவறை பலரும் செய்திருந்தார்கள். அவை என்னவென்றால், சரியான மொபைல் எண் கொடுக்காமல் விடுவது, வங்கி கணக்கு எண்ணை தவறாக குறிப்பிடுவது ஆகும். வங்கி பாஸ்புக்கில் என்ன மொபைல் எண் இருக்கிறதோ அந்த மொபைல் எண் உங்கள் ஆதாரிலும் இருக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்திலும் அதே எண்ணை குறிப்பிட வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய வங்கி கணக்கு மொபைல் எண், உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்திருக்கும் மொபைல் எண், ரேஷன் கார்டில் கொடுத்திருக்கும் மொபைல் எண், இவை அனைத்தும் ஒரே மொபைல் எண்ணாக இருக்க வேண்டும். அந்த மொபைல் எண் இப்போது செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அந்த செயல்பாட்டில் இருக்கும் மொபைல் எண் உங்கள் கையில் கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மொபைல் எண் மூலம் உங்களை எளிதாக அடையாளம் காண முடியும். மகளிர் உரிமை தொகை பண பரிவர்த்தனை குறித்த தகவலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தவறான மொபைல் எண் கொடுத்தால் உங்கள் அக்கவுண்ட்டுக்கு
உங்களுக்கு பணம் வந்தாலும் அது தொடர்பான அறிவிப்பு செய்தி நீங்கள் கொடுத்த தவறான மொபைல் எண்ணுக்கு செல்லும். இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இப்போது செயல்பாட்டில் இருக்கும் வங்கி எண்ணை கொடுக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் வங்கி என எந்த வங்கிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. கடந்த முறை இதில் செய்த தவறுகளால் பெண்கள் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொண்டு மீண்டும் அரசு அலுவலகங்களுக்கு படியேறி இறங்க வேண்டி இருந்தது. அந்த தவறை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்கும் நீங்கள் செய்துவிடாதீர்கள். இதற்கிடையில் 21 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள், டிசம்பரில் மகளிர் உரிமை தொகை என அடுத்தடுத்த புதிய அப்டேட்டுகளை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூர் ஊராட்சியில் அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து அமைச்சர் சக்கரபாணி உரையாற்றி இருக்கிறார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் நலனை கருத்திற்கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் கட்சி, இனம், மதம் பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் அனைவரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு கிராமங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் சாலை வசதிகள், பாதாள சாக்கடை வசதிகள், தெருவிளக்கு, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை வழங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கீரனூர் ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தலா 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடை மற்றும் உயர்மின் கோபுர மின் விளக்கினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கும் செயல்படாத உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலுவலர்களை பார்க்க வேண்டும் என்றால் காலதாமதம் ஏற்படும் என்பதற்காகவும், போக்குவரத்து சிரமங்கள் உள்ளிட்ட இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து அரசு அலுவலர்களும் உங்கள் வீட்டை தேடி, உங்கள் ஊரை தேடி வருகின்ற திட்டம்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இந்த முகாமில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சாரத்துறை, வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறை ஆகிய 15 துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் வந்துள்ளார்கள். சுமார் 46 சேவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. நீங்கள் மனுக்கள் கொடுத்தால் வெறும் 45 நாட்களுக்குள் மனுக்கள் மீது தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி உள்ளார். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் 8 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு 2 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு ஆணை வழங்கப்பட்டதை தொடர்ந்து 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தென்காசியில் 29/10/2025 அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 10,000 வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கலைஞரின் கனவு இல்லத்திற்கு, அதாவது ஒரு கலைஞரின் கனவு இல்லத்திற்கு ரூபாய் 3.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. அதேபோல் ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தில் 2.50 லட்சம் வீடுகளை சீரமைக்க ரூபாய் 2,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டத்திலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 21 லட்சம் நபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 19 லட்சம் நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களை சரிபார்த்து உரிமை தொகை பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். முதலமைச்சர் அவர்கள் தேர்தலில் சொல்லிய வாக்குறுதிகள் மட்டும் அல்லாமல் சொல்லாத வாக்குறுதிகளையும் செய்து சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார். பொதுமக்கள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அவர்களின் எண்ணங்கள், எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக என்றென்றும் உறுதுணையுடன் இருக்க வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசி இருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.